வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சத்தான ஆடி சிறப்பா ஆடி தேங்காய் பால் தாங்க செய்ய போறோம். இது 4-5 வகையில ஆடி தேங்காய் பால் போட்டிருக்கேங்க. இந்த தடவையே டிஃப்ரெண்டான முறையில தான், வித்தியாசமான முறையில தாங்க தேங்காய் பால் செய்யறேன். இந்த தேங்காய் பால் ஆடி மாசம் 30 நாளுமே சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. இது ஆண் பெண் மலட்டுத்தன்மையை சரி செய்யறதுக்காகட்டும், நெஞ்சு சளி, உடல் பலம் பெறதுக்கு, நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமங்க உடல் சோர்வை தடுத்து உடல் பலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த தேங்காய் பால். தேங்காய் பாலினுடைய நன்மைகள் சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்தது இந்த தேங்காய் பால். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் பால் செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு முழு தேங்காய் 2 உடச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வர தேங்காவே எடுத்துக்கிட்டு அதில் பால் எடுத்து, ரொம்பவும் வர தேங்காவாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் முத்துன இலசு தேங்காவாகவும் இருக்கக்கூடாது. இந்த தேங்காய் பால் கூட சேர்க்க 1 டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இது நான் இன்னைக்கு வறுத்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு தேங்காய் கூட அரைச்சும் கூட செய்துக்கலாம். அந்த மாதிரி மெத்தட்லையும் கூட நான் தேங்காய் பால் செய்திருக்கேங்க. இன்னைக்கு நான் வறுத்து அரைச்சிக்க போகிறேங்க. வெறுங்கடாயில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு பச்சரிசியை வறுத்துக்கலாம். பாருங்க, அரிசி இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும், கருக விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சு அரிசி இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க. இதையும் வெறுங்கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம், கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாசிப்பருப்பு செவக்க வறுத்தாச்சுங்க. இது 2 சூடாகட்டும். இப்போ முழு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சாச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் துருவியும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற அரிசி பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சுக்கு சிறிதளவு இடித்து சேர்த்திக்கங்க. அதே மாதிரி 5-6 ஏலக்காய். ஃபஸ்ட்டு லேசாக கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1/4 லிட்டர் பக்கம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு மறுபடியும் 2வது பாலுக்கு மறுபடியும் 1/4 லிட்டர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சரியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இது வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ முதல் தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேங்க. இது நல்லா பிழிஞ்ச பிறகு மறுபடியும் இதே இப்போ இந்த சக்கை எக்ஸ்ட்ரா இருக்கிறத மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் ஒரு 1/4 லிட்டர் பக்கம் தண்ணி விட்டு 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2வது அரைச்ச தேங்காய் பாலையும் முதல் அரைச்ச தேங்காய் பால் கூட ஒன்று சேர வடித்து எடுத்துக்கலாங்க. 2 தடவை தேங்காய் பால் எடுத்துக்கிட்டால் போதுங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் கூட இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது குப்பை தூசி இல்லாத நாட்டு சர்க்கரைங்காட்டிக்கு அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மண்டை வெள்ளனாலும் பொடிச்சு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டியும் கூட இந்த பாலை நீங்கள் லேசாக சூடு காட்டி நுரகட்டி வரும்போது இறக்கி வச்சுக்கணும். கொதிக்க வைக்கக்கூடாதுங்க தேங்காய் பாலை. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் கூட நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பொடிச்ச மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பனங்கற்கண்டு, பனங்கற்பட்டி, தென்னங்கற்பட்டியும் கூட கலந்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் தேங்காய் பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. நம்ம நல்லா சூடாகி லேசாக நுரகட்டி வரும், அப்போ இறக்கி வச்சிடணும். பாருங்கள், ஓரங்களில் நுரகட்டி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம். கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆடி சிறப்பாக தேங்காய் பால் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.